ஆனால் கரூருக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் பார்ப்பது என்பது தான் விஜய் முதல்ல திட்டமிட்டார். அப்படி முதல்ல திட்டமிட்டுட்டு போய் அப்போவே அவர் வந்து அறிவித்த 20 லட்சம் ரூபா பலியானவர்கள் குடும்பங்களுக்கும் அதை விட வந்து குறைவாக இவங்களுக்கும் பாதிக்கப்பட்ட காயமடைந்தவர்கள் குடும்பங்களுக்கும் கொடுப்பதாகலாம் கூட அறிவித்தார். அறிவிச்சிட்டு நாளாகுது என்பது தெரியும் பொழுது ஒரு நாளையே வந்து ஃபிக்ஸ் பண்ணி போக முடியல. இந்த 17ஆம் தேதி போவதாக இருந்ததையும், அதாவது அதற்காக டிஜிபி அலுவலகத்தை போய் நாடுறாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, நீங்கள் அப்படியெல்லாம் போகக்கூடாது, போய் ஒவ்வொருத்தர் வீடாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் கும்பல் கூடிரும், மறுபடியும் பிரச்சனையாயிரும். நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கல்யாண மண்டபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வர சொல்லிவிட்டு அவங்கள மட்டும் பாருங்கள் என்பதாக டிஜிபியிலிருந்து நல் ஆலோசனை போல கொடுத்தாங்க.